வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவின் அதிரடி உத்தரவு. இலங்கையில் பலருக்கு காத்திருக்கும் சிக்கல். புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் தொடர்பிலும் வெளியான தகவல். வலுப்பெற்றுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுமா என்பது எப்போது தீர்மானிக்கப்படும்? யாழ்ப்பாணம் இதுவரை எதிர்கொள்ளாத பாதிப்பை சந்திக்கலாம் எனவும் எச்சரிக்கை. நான் நினைக்கிறேன் டிட்வா புயலை பொறுத்தவரைக்கும் இந்த தாக்கம் மிக குறைவாக காணப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது உருவாகி இருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நகர்கின்ற பொழுது நீண்ட நாட்களுக்கு பின் காணொளியில் சிக்கிய போலி செவ்வந்தி. நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. உங்களுக்கு இசாரா செவ்வந்தியுடன் தொடர்பு உள்ளது. தொலைபேசி மூலம் மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல். நகையை அடகு வைத்து பணத்தை கொடுத்த நபர். நடந்ததென்ன? கஜேந்திரகுமாருக்கு எதிரான அர்ச்சுனாவின் கடும் விமர்சனம். இடத்தை மாற்றுமாறு சபையில் கோரிக்கை. 6ஆம் தர பாடப்புத்தகத்தில் நடந்த விடயம் தற்செயலானதல்ல. பொதுமக்களை சமாளிக்க விசாரணை நடக்கிறது. எழுந்துள்ள குற்றச்சாட்டு. பிரதமரின் பதில் என்ன? அரச மருத்துவமனையில் தனித்தனியாக சத்தான உணவை வழங்கும் முன்னோடி திட்டம் ஆரம்பம். பட்டத்துடன் வானில் இழுத்து செல்லப்பட்ட இளைஞன். பட்டத் திருவிழாவில் சம்பவம். சிறையில் வீட்டு உணவுக்கு எங்கும் டக்ளஸ் தேவானந்தா. ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் எதிர்க்கட்சி தலைவர் கையெழுத்திட்டார். வளமைக்கு திரும்பியது நாயாற்று பாலத்தினூடான போக்குவரத்து. இன்றிலிருந்து எனது கதிரையின் வலப்பக்கத்தில் இருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை வேறு இடத்துக்கு மாற்றுமாறும். போதைக்கு அடிமையானவர்களின் தகவல்களை கண்டறிவதன் அவசியம் மற்றும் அது தொடர்பான தரவுகளை சேகரிக்க கணக்கெடுப்பை நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் 3வது அமர்வின் போது ஜனாதிபதி இது தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் வர்த்தகர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு எதிரான பாரிய சமூக தாக்கத்தையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்த வேண்டும் எனவும் அதன்படி நாட்டின் எதிர்கால சந்ததியினரை போதைப்பொருள் அழிவிலிருந்து மீட்டெடுக்க அனைவரும் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை 2025 ஜனவரி 1ஆம் திகதி முதல் 2026 ஜனவரி 5ஆம் திகதி வரையிலான காலப்பகுதியில் 1821 கிலோ 174 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் 3865 கிலோ 710 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் 17189 கிலோ 377 கிராம் கஞ்சாவும் 38 கிலோ 958 கிராம் கொக்கைன் மற்றும் 40,49,569 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க, நேற்று இடம்பெற்ற 10வது பாராளுமன்ற நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவின் 2வது கூட்டத்தில் டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் தற்போதைய நிலை குறித்து இங்கு தெளிவுபடுத்தப்பட்டதுடன் முழுமையான சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் ஜனவரி 9ஆம் திகதி அனுராதபுரம் மற்றும் குருநாகலில் ஆரம்பிக்கப்படும் என்றும் ජනාධිපති தெரிவித்துள்ளார். පළමු ඉක්මම්ම පියවර. වේගෙන් අපිට ඒගොල්ලන්ට හදාගන්න පොළොපීම 9 වෙනිදා අනුරාධපුරේ සහ කුරුණෑගල එම නිවාස ව්‍යාපෘතිය පටන් ගන්නවා. දෙවෙනි එක තමයි வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே நிலை கொண்டிருந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதென்று யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரான நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார். நேற்று புதன்கிழமை நண்பகல் 12:45 மணிக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அது 8/1/2026 இன்று இரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு புயலாக மாறுமா என்பது தொடர்பாக இன்று இரவு தீர்மானிக்க முடியும் என்றும் கூறியுள்ளார். ஒரு புயலின் படிநிலை வளர்ச்சியில் பின்வரும் விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். 1. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. 2. காற்று சுழற்சி. 3. காற்றழுத்த தாழ்வு நிலை. 4. நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. 5. தாழ்வு மண்டலம். 6. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். 7. புயல். 8. சூறாவளி. 9. சூப்பர் சூறாவளி என அமையும் எனவும் விளக்கியுள்ளார். தற்போது தெற்கு, மத்திய, ஊவா, கிழக்கு, வடமத்திய, வடக்கு ஆகிய மாகாணங்களுக்கு கிடைத்து வரும் மழை இன்று முதல் தீவிரமடையும் என்றும் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு இன்று முதல் மழை பரவலடைவதோடு செறிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாளமுக்கம் தொடர்ச்சியாக வலுவடைகிறது. ஆகவே வானிலை நிலைமைகளின் குழப்ப நிலை மோசமடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் எச்சரிக்கை அறிவுறுத்தல்களை பின்பற்றி போதுமான தயார்படுத்தல்களை மேற்கொள்வது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் யாழில் 650 மில்லிமீட்டர்
மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாகவும் இதன் தாக்கம் காரணமாக யாழ் மாவட்டம் இதுவரை எதிர்கொள்ளாத அளவு பாதிப்புகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் உள்ளதென்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் குறிப்பாக 1970ஆம் ஆண்டிற்கு பின்னர் ஜனவரி மாதத்தில் உருவாகியுள்ள 21வது தாழ்வு மண்டலமாக அமைகிறதென்றும் ஆனாலும் கடந்து சென்ற தாழ்வு மண்டலங்களை விட இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அதாவது இதன் நகர்வு பாதை கடல் பகுதியாக இருந்தாலும் வடக்கு நோக்கி நகரும் போது தரையையும் ஊடர்த்து செல்ல உள்ளதென்றும் அத்துடன் மிக குறைந்தளவு வேகத்தில் நகர்வதால் எதிர்வரும் 8, 9, 10ஆம் திகதிகளில் கிழக்கு மாகாணம் பாரியளவு மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளதென்றும் கூறியுள்ளார். அத்துடன் 9, 10ஆம் திகதிகளில் யாழ் மாவட்டம் அதிக மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள உள்ளது. இதன் தாக்கம் டிட்வா புயலால் தென்பகுதி எதிர்கொண்ட பேரழிவுகளை விட அதிகமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்க முடிகிறதென்றும் எனவே பொதுமக்கள் இந்த விழிப்புணர்ச்சி எச்சரிக்கையை அவதானத்தில் கொண்டு தங்களது பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இது இவ்வாறு இருக்க எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பேரிடரையும் காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்ள தேவையான அனைத்து ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் இயக்குநர் பிரதீப் கொடிப்புலி தெரிவித்துள்ளார். அதன்படி ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் குறித்து அவதானம் செலுத்தி அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக அனர்த்த முகாமைத்துவ பிரிவுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் பல பகுதிகளுக்கு மண் சரிவு குறித்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் சிவப்பு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கிட்டத்தட்ட ஒரு புயலுக்கு முன்னால நிலைமை இருந்தாலும் கூட புயல் பற்றிய ஒரு சரியான தெளிவான எதிர்வு கூறலை நாளை அதாவது 8ஆம் தேதி இரவுக்கு பின்னரே அது புயலாக உருவாகுமா இல்லையா என்பதையும் குறிப்பிட முடியும். கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்திக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நந்தகுமார் தக்ஷி மற்றும் மற்றொரு சந்தேக நபர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை ஜனவரி 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 90 நாள் விளக்கமறியல் உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட 2 சந்தேக நபர்களையும் கொழும்பு குற்றப்பிரிவு நேற்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் முன்னிலைப்படுத்திய போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி பெயரை பயன்படுத்தி தொலைபேசியின் ஊடாக நூதனமான முறையில் அச்சுறுத்தி பண மோசடியில் ஈடுபட்ட கும்பல் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்ணொருவர் திருகோணமலை உப்புவழி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இனம் தெரியாத சிலர் தொலைபேசியின் ஊடாக தங்களை வங்கி ஊழியர்கள் எனவும் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் எனவும் அச்சுறுத்தி பணத்தை பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திருகோணமலை அன்பு வழிபுறத்தை சேர்ந்த பெண்ணொருவரின் தொலைபேசிக்கு கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் 2:40 மணியளவில் அழைப்பை மர்ம நபர்கள் எடுத்து தாங்கள் தனியார் வங்கியின் ஊழியர்கள் என தெரிவித்து அப்பெண்ணிடம் உங்களுடைய அடையாள அட்டை தொலைந்திருக்கிறதா என கேட்டுள்ளனர். உங்களுடைய அடையாள அட்டையை பயன்படுத்தி வங்கியில் 6 லட்சம் ரூபாய் கடன் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் பாதாள உலக கோஷ்டியான செவ்வந்தியுடன் தொடர்புபட்டவர்கள் எனவும் கூறியுள்ளனர். மேலும் உங்களை கைது செய்ய போலீசார் தயாராகி வருவதாகவும் போலீசாருடன் கதையுங்கள் எனவும் கூறியுள்ளனர். அதன் பின்னர் போலீசார் போன்று சிலர் கதைத்தும் அச்சுறுத்தியுள்ளனர். 1.5 மணி நேரத்துக்கு மேலாக தொலைபேசியை துண்டிக்க விடாமல் உடனடியாக பணத்தை செலுத்துமாறும் இதை யாரிடம் தெரிவித்தால் உங்களுக்கு ஆபத்தென்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனால் அச்சமடைந்த குறித்த பெண் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் நகைகளை அடகு வைத்து அவர்கள் வழங்கிய மக்கள் வங்கி இலக்கத்திற்கு 1 லட்சம் ரூபாயை வைப்பிலிட்டுள்ளார். பின்னர் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் வரவே வேலையை விட்டு வந்த கணவனிடம் குறித்த விடயம் தொடர்பாக கூறியுள்ளார். மர்ம நபர்களுடன் கணவன் கதைத்த போதுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாக அவர்கள் உணர்ந்துள்ளனர். குறித்த மர்ம நபர்கள் FCIDயின் இன்ஸ்பெக்டர் பாலசூரிய மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ராஜரத்னம் ஆகியோரின் பெயர்களில் கதைத்துள்ளதாகவும் அறிய முடிகிறது. பின்னர் குறித்த விடயம் தொடர்பாக திருகோணமலை உப்புவழி போலீஸ் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்களால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் அவர்களுடைய வங்கி கணக்கு விவரங்கள், தொடர்பு கொண்ட கொழும்பு தொலைபேசி இலக்கங்கள் என்பன வழங்கப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வரும் நிலையில் தொடர்ச்சியாக அவர்கள் அழைப்பை எடுத்து அச்சுறுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வங்கி கணக்கை ஆராய்ந்த போது அதற்கு 50,000, 1 லட்சம் ரூபாய் என ஒரு நாளைக்கு 5 லட்சம் தொடக்கம் 10 லட்சம் வரை வைப்பிலிடப்பட்டு வருவதோடு அது இன்னொரு கணக்கிற்கு மாற்றப்பட்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் குறித்த கணக்கானது 3 மாதங்களுக்கு முன்பதாகவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிகந்த பகுதியை சேர்ந்த 43 வயதான நபருடைய பெயரில் இக்கணக்கு இருப்பதாகவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களில் வார்த்தை பிரயோகங்கள் செய்தது தொடர்பான முறைப்பாடு. கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கௌரவ அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமாகிய ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டம் மிகவும் இனிதாகவும் சிவனாகவும் கௌரவ அமைச்சர் அவர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருந்த வேளை மாகாணத்திற்குரிய வைத்தியசாலைகளை மத்திக்கு கொடுப்பது தொடர்பான
விவாதம் ஒன்று கௌரவ அமைச்சரினால் முன்னிலைப்படுத்தப்பட்டது. இதன்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்த போது அது தொடர்பான கருத்து ஒன்றினை நான் சொல்ல முனைகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் சிறப்புரிமை ஒழுக்காட்டு சபையின் உறுப்பினருமாகிய கௌரவ கஜேந்திரகுமார் அவர்கள் ஒருமையில் விழித்து மிக கேவலமாகவும் பொதுமக்களால் கேட்க முடியாததுமான வார்த்தை பிரயோகங்களை எனது புற்றுநோயால் இறந்த தாய் தொடர்பாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் செய்திருந்தார். அதன் மிக மோசமான வார்த்தை பிரயோகமாக நீர் உமது புற்றுநோயால் இறந்த தாயுடன் உடலுறவு கொள்ளும் என்ற ஆங்கிலத்தில் நேரடியாக என்னை இழிவாக பேசியிருந்தது மற்றும் புற்றுநோயால் இறந்த எனது தாயினை வைத்தியசாலையில் மிக கேவலமாக நான் நடத்தினேன் என்ற மிக அடிமட்டத்தனமான குற்றச்சாட்டையும் நேரடியாக அந்த உயரிய சபையில் தெரிவித்தது மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்தில் என்னுடைய பெயரை விழித்து தன்னுடைய கதிரைக்கு அருகில் அமர்த்தி இருக்கிறார்கள் என்றும் அது தொடர்பாக மிக கேவலமாக தமிழில் வார்த்தை பிரயோகங்களை செய்தது மட்டுமல்லாமல் புற்றுநோயால் இறந்த எனது தாய் பற்றியும் பிறந்த எனது தாயுடன் மன்னிக்க வேண்டும் இறந்த எனது தாயுடன் உடலுறவு கொள்ள சொல்லியும் மிக கேவலமாக அடிமட்டத்தனமாக உரையாற்றியிருந்தார். இந்த இழிவான வார்த்தை பிரயோகங்கள் சாதாரணமான அடித்தட்டு மக்களால் கூட ஒரு சபை முன்னர் பிரயோகிக்கப்பட முடியாததாகும். அது தவிரவும் பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட ஆசனங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தை அவமதித்து அவர் பேசியிருந்தது இந்த உயரிய சபையில் எனது வலப்பக்கத்தில் இவருடைய ஆசனத்தை தாங்கள் வழங்கியிருப்பது பொதுமக்களிடையே மிக கேவலமான ஒரு கருத்து ஒன்றை பாராளுமன்றம் தொடர்பாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது. ஆகையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஒரு பாராளுமன்ற ஒழுக்காட்டு சபையில் தொடர்ந்து பதவி வகிக்க மேற்படி நபருக்கு இருக்கும் தகுதிகள் தொடர்பாக மிக ஆழமான ஐயப்பாடுகள் ஏற்படுகிறது. இந்த விடயம் தனியே பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமை மட்டுமன்றி தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த மரியாதையையும் கலாச்சாரத்தையும் மிக கேவலமான கேள்வி குறித்து உள்ளாக்கி இருக்கிறது. ஆகையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்றிலிருந்து எனது கதிரையின் வலப்பக்கத்தில் இருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை வேறு இடத்துக்கு மாற்றுமாறு, அதே நேரத்தில் எனது தாயை பற்றியும் என்னை பற்றியும் மிக கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் செய்தது எனது பாராளுமன்ற சிறப்புரிமையை மிகவும் ஆழமாக பாதிக்கிறது என்பதாலும் இது தொடர்பாக ஆராய்ந்து ஒழுங்குபடுத்த ஒழுக்காற்று மற்றும் சிறப்புரிமை சபைக்கு இந்த பாராளுமன்ற சிறப்புரிமை தொடர்பான வினாவினை ஆற்றுப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உடனடியாகவே எனது வலப்பக்கத்தில் இருக்கும் சம்பந்தப்பட்ட நபரை வேறொரு கதிரைக்கு மாற்றி தருமாறும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து இவர் எனது வலப்பக்கத்தில் இருப்பதால் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பாக என்னால் பொறுப்பு கூற முடியாது இருக்கும் என்பதையும் இந்த உயர் சபைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது தவிர ஒரு ஒழுக்கமற்ற பண்பற்ற ஒரு நபர் 20 வருடங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறார் என்பதையும் அதே நேரத்திலே இந்த நபர் தொடர்ந்து பாராளுமன்ற சிறப்புரிமை குழு அங்கத்தவராக இருக்க முடியாது என்பதையும் மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொண்டு இவர் தொடர்பான இந்த விசாரணை முடியும் வரை சம்பந்தப்பட்ட நபரை பாராளுமன்ற சிறப்புரிமை மற்றும் ஒழுக்காட்டு சபையிலிருந்து விலக்கி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு தாங்கள் இந்த சம்பந்தப்பட்ட நபரை குழுவில் இருந்து அகற்ற தவறுவீர்களாக இருந்தால் இந்த நபரால் விசாரிக்கப்படும் ஒழுக்காட்டு மற்றும் சிறப்புரிமை தொடர்பான விடயங்கள் பொதுமக்களால் கேள்விக்குட்படுத்தப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். 6ஆம் தர பாடப்புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்ட ஓரினச் சேர்க்கை தொடர்பான விவகாரம் தற்செயலானது அல்ல, அது திட்டமிட்டு சேர்க்கப்பட்டதென திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். ஒரு பாடப்புத்தகமானது பலரது தொடர்புகளை தாண்டியே வெளிவருகிறது. எழுத்தாளர் குழு, தட்டச்சு செய்வோர், பக்க வடிவமைப்பாளர், சரிபார்க்கும் பார்வையாளர், இணைப்பாளர்கள், பணிப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள் என பலரது தொடர்புகளையும் தாண்டித்தான் ஒரு பாடப்புத்தகம் வெளிவருகிறது. இந்த விடயங்களை புத்தகத்தின் ஆரம்ப பக்கத்தில் நாம் காணலாம். இந்நிலையில் ஒரு புத்தகத்தில் எந்த ஒரு விடயத்தையும் யாரும் தனிப்பட்ட ரீதியில் இடையில் செருக முடியாதென்பது தெளிவாகிறது. இந்த வகையில் நோக்கும்போது தரமாறு பாடப்புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்ட ஓரினச் சேர்க்கை தொடர்பான விவகாரம் தற்செயலானது அல்ல என்றும் அது திட்டமிட்ட அடிப்படையில் சேர்க்கப்பட்டதென்பது தெளிவாகிறதென்றும் அவர் கூறியுள்ளார். நமது நாட்டிற்கென்று சிறந்த கலாச்சார பாரம்பரியங்கள் இருக்கின்றன. இந்த கலாச்சாரங்களை சிதைப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது என்பதற்கு இது சிறந்த உதாரணமாகும் எனவும் பொதுமக்களின் எதிர்ப்பை சமாளிப்பதற்காக விசாரணை நடத்தப்படுகிறது என கூறி காலங்கடத்தும் செயற்பாடு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்றது. எனினும் இந்த விடயத்தில் யாரும் தவறு செய்தவராக அடையாளப்படுத்தப்பட மாட்டார் என்பது யதார்த்தமாகும். காலம் இதற்கு பதில் சொல்லும். ஏனெனில் திட்டமிட்ட அடிப்படையில் பொதுவாக எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானத்திற்கு யாரை குற்றஞ்சாட்ட முடியும் என கேட்க விரும்புகின்றேன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கல்வி அமைச்சருக்கு இதுபோன்ற குழுக்களோடு தொடர்பு உள்ளதென்ற விமர்சனம் கடந்த காலங்களில் வெளிவந்ததை பொதுமக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் என நம்புகிறேன். எனவே அவர் தமது அதிகாரங்களை பயன்படுத்தி தனக்கு பிடித்த கொள்கைகளை பாடப்புத்தகத்தில் உள்வாங்கியுள்ளார் என்பதில் என்ன சந்தேகம் உள்ளது? இவர் தொடர்ந்து கல்வி அமைச்சராக இருந்தால் நமது கலாச்சார பாரம்பரியங்களை சிதைத்து விடுவார். இதனால் தான் நாம் கல்வி அமைச்சுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை தரமாறு ஆங்கில பாடப்புத்தகத்தில் சேர்க்கப்பட்ட சர்ச்சைக்குரிய விடயம் குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. யார் தவறிழைத்தது, அதன் நோக்கம் என்னவென்பது விசாரணைகளின் பின்னர் பகிரங்கப்படுத்தப்படும் என்றும் இந்த விடயத்தை முன்னிலைப்படுத்தி புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம் என கல்வி
கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அரசு மருத்துவமனைகளில் தங்கி சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கு தனித்தனியான சத்தான உணவை வழங்கும் முன்னோடி திட்டம் மகரகம மருத்துவமனையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாக நோயாளிக்கு அரிசி, காய்கறிகள், இறைச்சி, மீன், முட்டை போன்றவற்றை தனித்தனியாக வழங்குவதாகும். இதன் மூலம் உணவை ஒரு நோயாளி பார்த்தவுடன் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவதாக பணிபுரியும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிகழ்வில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு யாழ்ப்பாணம் வெல்வெட்டி துறையில் வழமை போல் இம்முறையும் பட்டத்திருவிழா கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளது. எனினும் நேற்றைய கொண்டாட்டத்தின் போது எதிர்பாராத விதமாக இளைஞர் ஒருவர் பட்டத்துடன் வானில் இழுத்துச் செல்லப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பல இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஒரு பாரிய பட்டத்தை வானிலேற்ற முயற்சித்துள்ளனர். அப்போது வீசிய பலத்த காற்றினால் பட்டத்தின் விசை அதிகரித்து பட்டத்தை பிடித்துக் கொண்டிருந்த இளைஞர்களில் ஒருவர் சடதியாக வான் நோக்கி இழுத்து செல்லப்பட்டுள்ளார். கீழிருந்த ஏனைய நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டு படத்தை கட்டுப்படுத்தி அந்த இளைஞரை பாதுகாப்பாக தரையிறக்கியுள்ளனர். வெல்வெட்டித்துறை பகுதி விசித்திரமான மற்றும் பிரம்மாண்டமான பட்டங்களை உருவாக்குவதில் புகழ் பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கலை முன்னிட்டு இங்கு நடைபெறும் பட்ட போட்டிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வர். இந்த சம்பவத்தில் இளைஞன் எவ்வித காயமுமின்றி உயிர் தப்பிய நிலையில் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி பட்டங்களை ஏற்றுமாறு பல்வேறு தரப்பினரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகியோர் தற்போது மகர சிறைச்சாலை மருத்துவமனையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் குடும்பத்தினர் வீட்டிலிருந்து உணவை கொண்டு வந்து வழங்குவதாக சிறை அதிகாரிகளிடம் விடுத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நாளிலிருந்து மகர சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு வழங்கப்படும் வழக்கமான உணவை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகியோரை காண மகர சிறைச்சாலை மருத்துவமனைக்கு சென்றிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் எதிர்க்கட்சித் தலைவர் கையெழுத்திட்டுள்ளார். கல்வி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் நாடாளுமன்றத்தில் அமைந்து காணப்படும் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்கள் பிள்ளைகளின் மனதிற்கு பொருத்தமற்ற பல விடயங்களையும் பாட அலகு தொகுதிகளின் பல்வேறு பிழைகளை கொண்டு காணப்படுவது மற்றும் இது தொடர்பாக சரியான நடவடிக்கை எடுக்காமை உள்ளிட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவது தொடர்பில் குறித்த கலந்துரையாடல் பேசப்பட்டுள்ளது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா முதலில் கையெழுத்திட்டுள்ளார். முல்லைத்தீவு நாயாற்றுப்பால வீதி புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் குறித்த பாலத்தினூடான போக்குவரத்து நேற்றைய தினம் வழமைக்கு திரும்பியுள்ளது. டிட்பா புயல் மற்றும் மழை வெள்ளத்தினால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முக்கிய பாலமாக காணப்படும் நாயாற்று பாலம் உடைந்து போக்குவரத்து தடை ஏற்பட்ட நிலையில் பாலத்தின் திருத்த பணிகள் இடம்பெற்று வந்தது. சேதமடைந்த பால புனரமைப்பு பணிகளில் இலங்கை ராணுவத்தின் பொறியியல் பிரிவினர் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரும் இணைந்து மேற்கொண்ட நிலையில் திருத்த பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் வீதியூடான போக்குவரத்து நேற்றைய தினம் வழமைக்கு திரும்பியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.